இந்த பஸ் ஸ்டாப்ல நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா கணவனை நம்ம கொஞ்சம் சார்ந்து இருப்போம். எங்களை பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு பஸ் ஏறனா 7:58க்கு வண்டியை தூக்கிட்டு வருவாரு. நாங்க வண்டியில ஏறி உக்காந்த பிறகு இந்த ரவிவர்மன் ஓவியம் மாதிரி வண்டியை துடைப்பாரு. அப்படி ஸ்மூத்தா தொடச்சு தடவி கொடுப்பாரு. அங்க நாங்க பஸ் ஸ்டாப்ல போகவும் பஸ் போயிரும். அப்புறம் நாங்க அடுத்த பஸ்ஸை பிடிச்சு அரக்க பறக்க ஓடி போனோம்னா பஸ்ல உள்ள டிரைவர் பெட்ரோல் போடுறதுக்கு வண்டியை திருப்பிடுவார். இப்ப ஒரு வேலை பாக்குறவங்களுக்கு 2 பெர்மிஷன், 3வது பெர்மிஷன்ல அது சிஎல். நாங்க அங்க போய் நாங்க கல்லூரிக்கு போயோ வேலை பார்க்குற இடத்துக்கு போய் சிஎல் போட்டுட்டு வேலை செய்யணும். இது உங்களுக்கு இதுதான் தியாகம். நம்ம கற்பகநாயகன் சார் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தியாகத்துக்கெல்லாம் நீங்க கரெக்டா கவுண்டர் கொடுப்பாரு. கரெக்டா கொடுப்பாரு. இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் கொடுப்பேன். நிறைய வச்சிருக்கேன். அதுக்கு பதில் அவங்களும் அடிப்பாங்க. அடிக்கிற முடிவுல இருக்காங்க. அவங்க பாருங்க எங்களுக்கு கணவனுடைய வேலை, நீங்க வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த பழைய காலத்துல சரோஜா தேவியும் கேஆர் விஜயும் அத்தான் அப்படின்னு கோட்டை அப்படியே மாட்டிக்கிட்டு இப்படி நிப்பாங்களே, நீங்க கொண்டு முதுக சொல்லுவீங்களே, அதே மாதிரி உள்ள எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம். யாராவது ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல வந்து காஃபி ரெடி ஆயிடுச்சா குடிக்கலாமா கேக்குறீங்க, காஃபி தண்ணி ஏன் அது தன்னால உங்களுடைய முன்னாடி உட்காந்துட்டு இருக்குமா? வீட்டுல அந்த காஃபியை குடிச்ச உடனே அந்த டம்ளரை டொங்கனி வைக்கிறது, அது பிரபுதேவா மாதிரி 10 ஸ்டெப் போட்டுக்கிட்டு நிக்கும். ஏன்னா நாங்க டென்ஷனா இருக்கோம் வேலைக்கு போயிட்டு வந்து, இதை காமிக்கணுமா உங்களுக்கு? இந்த டம்ளரை எடுத்து வச்சுட்டு அதை அனுசரணையா ஏன்னா அவங்களும் தான் வேலைக்கு பார்க்க, உங்களுக்கு காஃபி தர்றதுக்காக ஒரு ஆள் இருக்குது, எங்களுக்கு அதுவும் கிடையாது. இதுதான் தியாகம். அப்புறம் ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சேன். ஐயோ அந்த ஃப்ரிட்ஜு நீங்க ஏன் தான் கண்டுபிடிச்சிங்களா? நான் ஒண்ணு கேட்கறேன், உங்களோட நெப்போலியன் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கல? நீங்க ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நீங்க அதே பழக்கத்துக்கு இப்படியே காயல் பட்டத்து முக்குல போய் இந்த நொங்கு பதநீர்னு ஒண்ணு குடிப்பீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாரும் குடிப்பீங்க. அது உடலுக்கு குளிர்ச்சிக்காக. அதுக்குள்ள ஐஸ் போடுவீங்கல்ல, அந்த ஐஸ் எங்க இருந்து வரும்? இந்த உங்களுக்கு எல்லாம் சில்லுன்னு இருக்கணும். இப்பதானே சொன்னீங்க 6 மணிக்கு பிறகு நாங்க ஆட்டம், எங்களுக்கெல்லாம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங், பாடி வீக்கு. அந்த வீக்க அப்படியே ஃப்ரிட்ஜ்ல, அதுக்கு தான் நீங்க கண்டுபிடிச்சது ஃப்ரிட்ஜ். இனி ஒரு தடவை அதுக்கு தான் ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்டாயமா பதில் சொல்லணுங்க. ஃப்ரிட்ஜ் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த ஆத்தூர் பக்கத்துல எல்லாருக்குமே தெரியும் கதம்ப குழம்புன்னு ஒண்ணு. இந்த கதம்ப குழம்பு என்ன தெரியுமா? ஹோட்டல்ல கொடுக்கக்கூடிய கதம்ப குழம்பு, நேற்று வச்ச சாம்பாரு, முந்தா நேற்று வச்ச புளி குழம்பு, போன வாரம் வச்ச ரசம் எல்லாத்தையும் சேர்ந்து சுண்ட வச்சு கொடுக்கறதுதான் கதம்ப குழம்பு. இல்ல அது சுண்ட வச்சு கொடுத்தா கதம்ப குழம்பு. சும்மாவே தனித்தனியா வச்சிருக்க இடம் பேர் தான் ஃப்ரிட்ஜ். இல்ல அததான் சொல்றோம். ஹோட்டலுக்கு நீங்க போறீங்கல்ல, நாக்குல